கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய வாழ்க்கை எப்பவும் ஒண்ணு போல போகிறது இல்லை. சில நேரம் காற்று வீசும், சில நேரம் புயல் வீசும், சில நேரம் இருள் வரும். இப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கையில அநேக காலங்களை நம்ம என்ன சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல ஒரு காலம் தான் ராக்காலங்க. இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 4வது வசனத்துல சொல்கிறார், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம். அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில ராக்காலம் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னா, யாருமே ஹெல்ப் பண்ண முடியாது, யாருமே கையை நீட்ட முடியாத காலத்தை தான் ராக்காலம்னு நினைச்சிருவோம் சொல்றோம். அந்த ராக்காலத்துல அநேக மனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையை முடிக்கிறது எப்ப தெரியுமா? எப்போ ராத்திரி வரும், மனிதர்கள்லாம் தூங்குவாங்க, நம்ம வாழ்க்கையை நம்ம நினைச்சுவோம் முடிச்சு கொள்வோம் அப்படின்னு அவங்க நினைச்சுவாங்க. இந்த ராக்காலத்தை தான் வாழ்க்கையை முடிக்கிறவன் தேடிக்கிட்டு இருக்கிறான். ஆனா தேவ பிள்ளைங்க இந்த ராக்காலத்தான் தேவன் தங்களுடைய வாழ்க்கையில அற்புதம் செய்கிற நேரம்னு அவங்க அதை என்ன செய்றாங்க, எடுத்துறாங்க. அதனால நம்முடைய வாழ்க்கையில ராக்காலங்கள் வருகிற நேரத்துல, ராக்காலம் நம்மை சூழ்ந்து கொள்கிற நேரத்துல, இருள் நம்மை மூடிக்கொள்ளுமோ என்று நம்ம நினைக்கிற நேரத்துல, நாம கூப்பிடுகிற அந்த தேவன், நாம நம்பி இருக்கிற தேவன், நம்ம ஆராதிக்கிற தேவன், நம்முடைய தலையை அவர் உயர்த்துகிற தேவனாய் காணப்படுறார். வேதாகமத்தில் 3 சம்பவங்களை உங்களுக்கு நான் வைக்கிறேங்க. 1, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை செங்கடலுக்கு முன்னால நிப்பாட்டி வைத்திருக்கிறார். பின்னால திரும்பினா பார்வோனின் படை, 2 பக்கம் வனாந்தரம், முன்னால செங்கடல். எல்லாரும் மோசையை பார்த்து சத்தம் போடுறாங்க. மோசே தேவனுடைய சமூகத்துல போய் நிற்கிறார். அப்போ தேவன் மோசேட்ட ஒரு வார்த்தை சொல்றாரு, நீ ஏன் என்கிட்ட வந்து முறையிடுற? உன் கையில என்ன இருக்கு? என் கையில ஒரு கோல் இருக்கு, இந்த கோலை வச்சு செங்கடலை என்ன செய்ய பிறந்து விடுங்கிறாங்க. இப்படி சொன்ன உடனே செங்கடல் கோலை நீட்டின உடனே செங்கடல் 2ஆ பிளந்துச்சு நம்ம செல்லன்னு நினைக்கிறோம். அப்படி நடக்கல. வேதம் சொல்கிறது, ரா முழுதும் அந்த கோலையை நீட்டினாராம் மோசே. ஒரு கீழ்காற்று வருது, இவர் கோலை நீட்டி இருக்கிறாரு, அந்த கீழ்காற்று வந்து கடல் என்னச்சது 2ஆய் பிளந்தது. அந்த ராக்கால வெளியில ஒரு கரம் நீட்டப்பட்டதுங்க, ஒரு கோல் நீட்டப்பட்டது. அவங்களுக்கு தடையா இருந்ததான செங்கடல் 2ஆ என்ன செய்து பிளந்தது. காலையில பார்க்கும்போது அவங்க கண்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் காணப்பட்டது. இந்த செங்கடல் எப்படி 2ஆ பிளந்தது? அதெல்லாம் இந்த ராக்காலத்தில் அவங்களால சரியா பார்க்க முடியல. ஆனா விடிஞ்ச பிறகு அவங்க பார்க்காங்க, தங்களுக்காக ஒரு பாதை என்ன செய்து உண்டாகி இருந்தது. அடுத்து என்ன ஆகும்? 17ஆம் அதிகாரத்தில் வருவோம். ஆரோன் தான் ஆசாரிய ஊழியம் செய்யலாமான்னு மீதி 11 கோத்திரங்களும் பிரச்சனை பண்றாங்க. தேவன் மோசேட்ட சொல்றாரு, 12 கோத்திரத்தினுடைய கோலை வாங்கி வை, ஒவ்வொரு கோலையும் அவங்கவுங்க கோத்திர பிதாக்களுடைய பேரை எழுதி கொண்டு வைக்கட்டும். லேவி கோத்திரத்தில் உள்ள கோலுக்கு மாத்திரம் ஆரோன் பேரை எழுதுன்னு கொண்டு வச்சாச்சு. ஒரு பெரிய ராக்காலம், ஒரு சர்ச்சை நடக்குது, ஒரு சண்டை நடக்குது, ஒரு முறுமுறுப்பு நடக்குது. இப்படிதாங்க ராக்காலங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளுது. ஆனா ஆண்டவர் ஒரு சின்ன சொல்யூஷன் கொடுக்கிறாரு. அந்த கோல் என் சமூகத்துல வரட்டும், என் பிரசன்னத்துக்குள்ள வரட்டும், நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன், நான் நேசிக்கிறேன் என்பதை அவனுக்கு நான் வெளிப்படுத்துவேன், நான் மற்றவங்களுக்கு நான் வெளிப்படுத்துவேன். அப்படிதாங்க அன்னைக்கு அந்த கோல்ல காலையில பார்க்கும்போது ஆரோனுடைய கோல் துளிர்த்து கிளை விட்டு பூ பூத்து காய் காய்த்து கனி கொடுத்திருந்தான் ஒரு இரவுக்குள்ள. அடுத்து பவுல் சீலாவை நீங்க எடுத்துக்காங்க. ஊழியத்தை நிமித்தம் அடிச்சு கையை கட்டி காலை கட்டி தொழுமுறத்துல போட்டு சிறையில வைத்திருக்காங்க. ஏதுன்னு சொல்லுது, நடுராத்திரியில துதித்தார்களாம். அவங்களுடைய கால் கட்டு அவிழ்ந்தது, கை கட்டு அவிழ்ந்தது, அந்த சிறைச்சாலைகளுடைய கேட்டுக்கொண்டிருந்த எல்லாருடைய கட்டுகளை நினைச்சது அவிழ்ந்தது. நம்முடைய வாழ்க்கைய ராக்காலம் வரும்போது நாம என்ன முடிவு எடுக்கிறோம்? சாகனுங்கிற முடிவு ஒரு கூட்டம் எடுக்குது, இன்னொரு கூட்டம் சொல்லுது செத்து போனா நரகத்துக்கு போயிடுவோம், அதனால ஏசப்பா நீர் வந்து என்னை கூட்டிட்டு போயிரும்னு இன்னொரு கூட்டம் ஒரு முடிவு எடுக்கிறது. ஆனா இந்த வேதம் நமக்கு சொல்லித்தரது, ராக்காலம் உன் வாழ்க்கையில வருகிறதா, உன் கரத்தை தேவ பிரசன்னத்துக்குள்ள நீட்டு, உன்னை தேவ பிரசன்னத்துக்குள்ள நீ கொண்டு வா.
நீ அவரை இல்லாட்ட துதி, இல்ல உன் கையை நீ அவருக்கு நேராக ஏறிடு. ஏனென்றா நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டுங்க, இருளை வெளிச்சமாக்குகிற தேவன். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இருளை அவர் வெளிச்சமாக்குவாராம். நம்முடைய பிரச்சனைகளை அவர் வெளிச்சமாக்குவாராம். நம்முடைய போராட்டங்களை அவர் வெளிச்சமாக்குகிற தேவன். எந்த மனிதனும் அந்த ராக்காலத்துக்குள்ள இறங்கி நமக்காக வேலை செய்ய மாட்டாங்க. ஆனா எப்பவும் நீங்க எப்பவும் கூப்பிடுவீங்கன்னு ஒருத்தர் ஆயத்தமா இருக்கிறார். எதற்காக தெரியுமா? உங்களுடைய என்னுடைய இருளை வெளிச்சமாய் மாற்ற, என் ராக்காலத்தை மாற்றி போடுவதற்கு, என் ராக்காலத்தில் அவர் வந்து இறங்கி வேலை செய்வதற்கு. செங்கடலுக்குள்ள இறங்கி வேலை செய்தவர், பலிபீடத்தில் இருக்க அந்த 12 கோளுக்குள்ள இறங்கி வேலை செய்தவர், சிறைச்சாலையில கட்டுகளுக்குள்ள இறங்கி வேலை செய்தவர், உங்க பிரச்சனைக்குள்ளேயும் உங்க வியாதிக்குள்ளேயும் உங்க கடன்களுக்குள்ளேயும் உங்க தனிமைக்குள்ளேயும் உங்க நிந்தைக்குள்ளேயும் அவர் இறங்கி அந்த ராக்கால வேலைத்தில் இல்ல அவர் வேலை செய்கிற தேவனாக இருக்கிறார். அதனால் எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு ராக்காலத்தில் நிற்கிறேனேன்னு நீங்க தகைச்சு நிற்கிறீங்களா? எல்லாரும் என்னை விட்டு விலகி போறாங்கன்னு கண்ணீரோடு நிற்கிறீங்களா? யாருமே என்னை கை தூக்கி நிறுத்தலன்னு கலங்கி போய் நிற்கிறீங்களா? ஆண்டவர் சொல்கிறார், உன் இருளை நான் வெளிச்சமாய் மாற்றுவேன், உன் ராக்காலத்தில் நான் அற்புதத்தை செய்வேன். விடியல் வரும்போது என் கரத்தின் வல்லமை நீ என்ன செய்வா பாப்பான்னு சொல்றார். எனவே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த சூழ்நிலையில் இருந்தாலும், தனித்து விடப்பட்டது போல நீங்க உணர்ந்தாலும் அவரை நோக்கி கூப்பிடுங்க. ஒண்ணுமே பேச தெரியல, அந்த கோல் ஒண்ணுமே பேசாது, அந்த கோலில் ஜீவன் கிடையாது. ஆனா அது எங்க கிடந்ததுன்னா பலிபீடத்தின் முன்னால போய் கிடந்துங்க. அதுபோல உங்களுக்கு பேச வரல, பாட வரல, கண்ணீர் மட்டும்தான் வருதா, பரவாயில்ல, நீங்க அமைதி அந்த கோலை போல அவருடைய பிரசன்னத்துல போய் அப்படியே இருங்க. அந்த பிரசனம் உங்களை துளிர்க்க பண்ணும். காரணம், நம்முடைய தேவன் நம்முடைய இருளை அவர் வெளிச்சமாக்குவார். உங்களுடைய இருளும் வெளிச்சமாகும். அந்த தேவன் உங்களை கட்டாயம் கண்ணீரை துடைக்க பண்ணுவார். அவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்.